கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பேசின அந்த மூன்றாவது வார்த்தையை பார்க்கலாம். இதற்காக நாம தேர்ந்தெடுத்த அதாவது சொல்லப்பட்ட வசனம் யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு முதல்ல கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது முதல்ல பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த உலக மக்களுக்காக ரட்சிப்பை வேண்டிக் கொள்கிறார். அடுத்ததாக தனக்கு அருகிலே தமக்கு பக்கத்திலே அறையப்பட்டிருந்த அந்த குற்றவாளி, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவண்டை திரும்பின அந்த குற்றவாளிக்காக ரட்சிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதன் பின்பதாக சிலுவைக்கு அடியிலே தன் தாயை கண்ணோக்கி பார்க்கிறார். தன் தாயோட நிலைமை எப்படி இருக்கிறது? மிகவும் வேதனையான ஒரு நிலையில அந்த தாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளை இப்படியாக பாடுபட்டு மரணம் அடைவதை பார்க்க முடியாமல் மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிற அந்த தாயை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த தாய்க்கு ஒரு ஆறுதலை சொல்லும்படியாக ஸ்திரியே என்று அழைக்கிறார். ஸ்திரியே என்று அழைத்து அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அவளுக்கு தன் பிள்ளைக்காக கண்கலங்கி வருந்தி கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீக்காக அவர் ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறார். இப்போ நம்ம மரியாதை குறித்து பார்க்கலாம். முதல்ல மரியாதை குறித்து பார்ப்போமானால், மரியாள் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு ஸ்திரியாக இருக்கிறார். மரியாள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாக இருக்கிறாள். ஒரு கிருபையுள்ள ஸ்திரியாக இருக்கிறார். இதற்காக வசனம் லூக்கா 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவதூதன் அவகிட்ட கிருபையுள்ள ஸ்திரியே, நீ பாக்கியம் பெற்றவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 31வது வசனத்துல அந்த தேவதூதன் என்ன காரணத்திற்காக மரியாகிட்ட வந்திருக்கிறாரோ அந்த காரணத்தை சொல்றாங்க. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்ட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயேன்னு சொல்லுகிறாங்க. அப்புறம் 35வது வசனத்துல அந்த குமாரன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய குமாரனாக இருப்பார்னு சொல்றாங்க. அப்புறம் 38வது வசனத்துல, அதாவது லூக்கா 1:38 மரியாள் புரிஞ்சுக்கிட்டா தேவதூதன் எதற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவர் சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு ஸ்திரியாக பார்க்கிறோம். அதே போலதான் யோசேப்பும் கூட தேவதூதன் மரியாளுக்கு செய்யப்பட்ட எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு அவனும் மரியாதை ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 2வது மரியாள் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றின ஒரு ஸ்திரியாக இருக்கிறார். இது லூக்கா 2வது அதிகாரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில இருந்த யூதர்களின் வழக்கப்படி பிள்ளைக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்றாங்க. அப்புறம் தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அவருக்கு இயேசு என்று பெயரையும் வைக்கிறாங்க. அதன்படி அந்நாட்களிலே இருந்த நியாய பிரமாணத்தின் வழக்கத்தின்படி தனக்கு பிறந்த முதல் ஆண் பிள்ளையை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, பலியையும் செலுத்துறாங்க. நியாய பிரமாணத்தின்படி பலியையும் செலுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, வருஷந்தோறும் அதாவது எருசலேமுக்கு அந்த பஸ்கா பண்டிகைக்கு போய் அந்த கடமைகளையும் செய்கிறாங்க. இப்படியாக அவங்களுக்கு கொடுத்த கடமைகளை தன் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் நிறைவேற்றுகிற ஒரு தாயாக மரியாள் இருக்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம், மரியாள் ஒரு ஆழ்மை குணமுள்ள ஒரு ஸ்திரியாக இருக்கிறாங்க. இது யோவான் 2ஆம் அதிகாரத்துல அந்த கானா ஒரு கல்யாணத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 4-5 வசனத்துல. இந்த கானா ஒரு கல்யாணத்துல அந்நாட்கள்ல அந்த திராட்சரசம் ஒரு முக்கியமான உணவாக இருக்கிறது. அதுல குறைபாடுகள் இருந்தா அது அந்த திருமணத்தை நடத்துகிறவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையில மரியாள்கிட்ட அந்த சீஷர்கள் சொல்றாங்க, திராட்சரசம் இல்லையே அப்படின்ட்டு. அப்போ மரியாள் இயேசுகிட்ட போய் சொல்றாங்க. இப்போ இயேசு என்ன சொல்றாரு, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலை அப்படின்னு உடனே அவங்க அதுக்காக வருத்தப்படலை, தன்னை தாழ்த்திக்கிட்டு போய் சீசர்கிட்ட சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதன்படியே செய்யுங்க அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டாங்க. ஏன்னா மரியாள் இயேசு மகன்கிட்ட தான் போய் சொல்றாங்க. ஆனா அவர் என் வேலை இன்னும் வரலன்ட்டாங்க. அவளுக்கு தெரியும் இது தன்னுடைய மகனாக இருந்தாலும் இது தேவனுடைய குமாரன் என்று அவளுக்கு தெரியும். அதனால அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி கொண்டு
அவர் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துறாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அந்த குழந்தையை இயேசுவை பரிசுத்தப்படுத்த தேவாலயத்துக்கு கொண்டு செல்லும்போது அங்கே சிமியோன்ங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. லூக்கா 2:25, 34, 35. 25வது வசனத்தில் அந்த சிமியோன் யார், எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ நாளாக ஒரு ஆறுதலுக்காக காத்திருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 34வது வசனத்தில் இயேசு யார், இந்த குழந்தை யார், இந்த குழந்தை எதற்காக அவருக்கு வந்திருக்குது, எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக இந்த குழந்தை வந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் 35வது வசனத்தில் மரியாளை பார்த்து சொல்கிறாரு அந்த சிமியோன். என்ன சொல்கிறாரு, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஆத்மா அப்படின்னா ஒரு ஆத்மாவில் ஒரு பட்டயம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒருவேளை அதோட உள்கருத்தை அன்னைக்கு மரியாள் அறியாமல் இருந்திருக்கலாம். இயேசுவை பற்றி தெரியும் அவளுக்கு, ஆனால் இவ்வளோ கொடூரமான ஒரு மரணமாக அதை அவள் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆனாலும் கூட தான் பெற்றெடுத்த பிள்ளை தாங்க குழந்தையா இருக்கும்போது எப்படியெல்லாம் அவரை கொஞ்சம் மகிழ்ந்திருப்பாங்க. அந்த முகத்தில் அந்த தலையில் ஆணி முள்முடி வச்சிருக்கிறாங்க. இப்போ அது கரம் பிடித்து நடந்த அந்த குழந்தையோட கால்களிலும் கரங்களிலும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் முழுவதும் ரத்தம். எவ்வளோ அழகான ட்ரெஸ்லாம் போட்டு அழகு பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு ட்ரெஸ் இல்லாமல் கூட இருக்கிறாரு. இப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான சூழ்நிலையை மகனை பார்த்து அவங்க கண் கலங்குறாங்க. அவங்க ரொம்ப கதறி அழுற மாதிரி சொல்லலை. ஏன்னா அது தேவகுமாரன், ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்காக அவங்க மனங்கசந்து அழுறதை பார்க்கலாம். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயோட நிலையை உணர்ந்தவராய் ஸ்திரியே என்று அழைக்கிறார். ஸ்திரியை என்று அழைத்தும், நான் உனக்கு மட்டும் தாய் இல்லை, இந்த உலகத்துக்கே தாய், இனிமேல் உன்னை நீ இந்த யோவானை மகனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அருகில் இருந்த யோவானை பார்த்து அதோ உன் மகன் அப்படின்னு கையை காட்டுறாங்க. அது அந்த நேரத்தில் யோவானுக்கும் தன் தாயாகிய மரியாளுக்கும் ஒரு புதிய குடும்ப உறவை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். ஒரு புதிய குடும்பத்துக்கான ஒரு குடும்பத்தை நேசிக்கிறவராக அவர் இருக்கிறார். இப்போ 1 தீமோத்தேயு 3:4 சொல்லியிருக்கிறது, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதன்படிக்காக தன் தாய்க்கு ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களை விசாரிக்கிற பொறுப்பை யோவானுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா ஏன் யோவானுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும், ஏன் யோவானை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, யோவான் முதல்ல இயேசுவுக்கு பிரியமான சீஷனாக இருந்தான், நல்ல நண்பனாக இருந்தான். அதன்படி இயேசுவோட மார்பில் சாய்ந்து கொண்டு பேசுகிற அளவுக்கு ஒரு நெருக்கத்தை உடையவனாக இருக்கிறான். அப்புறம் பார்க்கலான்னா ஏன் யோவானை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்னா, இயேசுவோட அந்த 3 வருஷ ஊழியத்தில் அவர் கூட இருந்த மற்ற 10 சீஷர்களும் சிலுவையின் அடியில் அங்கே இல்லை. இயேசுகிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்களும் இல்லை. அவருடைய போதனையை கேட்டவங்க யாருமே அந்த நேரத்தில் சிலுவையின் அடியில் அங்கே இல்லை. ஆனால் யோவான் மாத்திரமே இருக்கிறார். அதனால் யோவானை கூப்பிட்டு சொல்கிறார், இதோ யோவானை மரியாள்கிட்ட சொல்கிறாரா, அதோ உன் மகன், யோவான்கிட்ட சொல்கிறாரா, அதோ உன் தாய் அப்படின்ட்டு. அந்த நேரம் முதல் யோவான் அவங்கள தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு பராமரிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பாடுகளின் மத்தியில் இயேசுவோட சூழ்நிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது, அவ்வளோ வேதனை, அவ்வளோ பாடு. அவர் தான் தேவகுமாரனே, அவனுக்கு வலி இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். தேவனோட குமாரன் தானே, அதை தாங்கிக் கொள்ள முடியும் தானே, அவர் அவ்வளோ வலியோடையா இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அவர் இந்த உலக மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக சிலுவையில் தொங்கினவராக நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவே. அப்படியானால் அவர் 100% மனிதனாகவும் இருக்கிறாரு, 100% தேவகுமாரனாகவும் இருக்கிறாரு. இதை ஆவிக்குரிய ரீதியில் தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ எபிரேயர் 2:14-15 அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, பிள்ளைக்கு மாம்சம், சதம், ரத்த உணர்ச்சி எல்லாம் இருக்குது. அதே போல தான் இயேசு அந்த சிலுவையில் இருக்கிறாரு. அவருக்கு நம்மளை அடித்தா வலிக்கிற மாதிரி இயேசுக்கும் வலிச்சிருக்கும். நம்மளை திட்டினா நமக்கு அவமானமாக இருக்கிற மாதிரி இயேசுக்கும் அந்த நேரத்தில் அவமானம் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் அதையெல்லாம் பொறுத்து கொள்கிறார். அவ்வளோ வேதனை, அவ்வளோ பாடு, அதன் மத்தியிலும் அவர் தேவன் கொடுத்த 2 கட்டளைகளை நிறைவேற்றுகிறார். என்னன்னு பார்த்தா, யாத்ராகம் 20:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். 2வது நீதிமொழிகள் 23:22 சொல்லப்பட்டிருக்கு, உன் தாய் வயது சென்றவளான போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்றது.
நினைக்கலாம் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இயேசு எப்படி கனம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கணும்னா லூக்கா 2வது அதிகாரத்தில் 51ஆம் வசனம் இருக்குது. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினாரா? ஆம். அவர் என்ன பண்ணார்? தேவாலயத்தில் போய் தாய் தகப்பனுக்கு கீழ்பட்டி இருந்தார்னு பார்க்கலாம். கீழ்பட்டி இருக்கிறாரு. தாய் தகப்பன் என்ன சொல்றாங்களோ அதுகளுக்கெல்லாம் அவர் கீழ்பட்டி இருந்தார். தாய்க்கு கனத்தை செலுத்தி கொண்டு இருந்தார். அவர் 30 வயசுல தான் ஊழியத்துக்கு வராரு. அது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு வேண்டியவைகளை அவர் தான் செய்துட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடி சகோதரர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ஒரு நல்ல வளர்ந்து நல்ல நிலைக்கு வர வரைக்கும் இயேசுதான் அவர்களுடைய தாயாரை பராமரிக்கிறவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்க்கணும், அவர் மரியாளோட அதிக நெருக்கமாக இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம்ல. இயேசு தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே அவருக்கு சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக தான் உலகத்திற்கு வந்தார். அவருடைய மரணம் முன்குறிக்கப்பட்டது. அவருடைய மரணம் மாத்திரமல்ல, அவருடைய பிறப்பு, எந்த ஊர்ல பிறப்பாரு, எங்க இருப்பாரு, அவர் ஊழியம் எப்படி இருக்கும், அவருடைய பாடு எப்படி இருக்கும், அவருடைய மரணம் எப்படி இருக்கும், அவருடைய உயிர் தெழுதல் எப்படி இருக்கும், அவருடைய ஊழியங்கள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் முன்குறிக்கப்பட்டது. விசேஷமாக அவருடைய மரணம் முன்குறிக்கப்பட்டது. இப்போ அவர் அந்த மரணத்தின் தருவாயில இருக்கிறாரு. ஒருவேளை இயேசு மரியாள் கிட்ட ரொம்ப நெருக்கத்தோடு பாசத்தோடு இருந்திருந்தாருன்னா, ரொம்ப ஒரு அன்பான பிள்ளை, அதை பாசத்தோடு தான் இருந்தார். ஆனால் அதை பற்றி விரிவாக சொல்லப்படலை. கொஞ்சம் அவர் பார்க்குற நேரெல்லாம் ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன, யார் எனக்கு தகப்பன் பிள்ளை, இப்படியெல்லாம் சொல்கிற மாதிரியான வசனங்கள் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுற, அவராகவே தன் தாயிடம் இருந்து ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டார். ஏன்னா அவருடைய மரணம் கொடுமையான மரணம். அவ்வளோ பாசமாக இருந்த பிள்ளை இவ்வளோ கொடுமையான மரணத்தை அந்த தாயால் தாங்கி கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு இடைவெளியையும் அவர் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். தாய் மகன் என்கிற இந்த நார்மலான உறவில் இருக்காம கொஞ்சம் இடைவெளியை ஏற்படுத்திட்டு இருக்கார். அது மாத்திரமல்ல, அவர் வந்தது தேவனுடைய சித்தத்தை செய்யப்படி. பிதா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் செய்யணும். ஒருவேளை தாய் மகன் உறவுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை பிதாவோட சித்தத்தை செய்யறதுல ஒரு சிறு தடை வரலாம். அதற்காகவும் கூட அவராகவே அந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டவராக இருக்கிறார். அப்புறம் பார்க்கலாம், அநேக நேரத்தில் அவர் தாயை தான் சிலுவையில் இருக்கும்போது தாயை தான் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் வாயின் வார்த்தையினால ஸ்திரியே என்று அழைக்கிறார். ஸ்திரியே என்று ஏன் அழைக்கிறார்? அவர் அந்த ஒரு ஸ்திரிக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்திரிக்காகவும் அவர் அப்படி அழைக்கிறத பார்க்குறோம். ஸ்திரியே என்று ஏன் அழைக்கிறார்? முதல்ல கானாவூர் கல்யாண வீட்லேயும் ஸ்திரியே எனக்கு உனக்கு என்னங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்னுடைய வேலை இன்னும் வரலை அப்படிங்கிறாரு. இங்கே ஸ்திரியை அழைக்கிறாரு. இங்கே இயேசுவுக்கு வேலை விட்டது. அப்போ இதுக்கு நீங்கள் ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இப்போ ஸ்திரியே என்று இயேசு சொல்லும்போது தான் யார் என்பதை நினைவுபடுத்துகிறார். உனக்கும் ஸ்திரிக்கும் பகை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும், அது சாத்தாண்ட உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும். அப்ப அந்த ஸ்திரியின் வித்து யாரு? இயேசுதான் ஸ்திரியின் வித்தாக இருக்கிறார். அதுதான் அந்த மரியாள்கிட்ட சொல்லும்போது ஸ்திரியே எப்படி அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் நான் ஸ்திரியோட வித்து, நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னு அவளுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக அப்படி சொல்லுகிறார். இப்போ இந்த சிலுவையில் என்ன நடத்திட்டு இருக்கு? அந்த ஸ்திரியின் வித்துக்கும் சாத்தானுக்குமான ஒரு பகை நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்தை இயேசு ஜெயிக்கணும். ஜெயிக்கிற இந்த வேலைக்காகவே அவர் அந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஸ்திரியின் வித்தாகவே அவர் சிலுவையில மரணம் அடையக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து ஒரு வெற்றியையும் விடுதலையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறதுனால அவர் அந்த நேரத்திலையும் ஸ்திரியே என்று அழைக்கிறார். இந்த யுத்தத்தின் மத்தியிலும் சிலுவையிலும் மரியாளை நினைவு கூர்ந்து அவர் கனப்படுத்தியதினால்தான் நாம் இன்னைக்கும் மரியாளுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிறவர்களாக இருக்கும். இந்த நாள் வரையிலும் நாம் மரியாளை நினைவு கூறுகிறதற்கு இயேசு அன்று சிலுவையிலே அவளை கனப்படுத்தியதினால்தான் நாம் இன்னைக்கும் மரியாளை நினைத்து பார்க்கிறோம். அதனால இயேசு மரியாளை கனப்படுத்தினாங்க, தாய் தந்தையை கனப்படுத்தினாங்க. இவ்வளவு முதிர் வயதான காலத்திலே தாய்க்கு ஒரு அரவணைப்பை ஏற்படுத்தி கொடும்படிக்காக யோவான் கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. யோவானும் அவரை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் தாயாகிய மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்ட
யோவானுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தார், என்ன பாக்கியங்களை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று யோவானுக்கு பூரண ஆயுசை கொடுக்குறார். அவர் அவரோடு சேர்ந்தவங்க எல்லாம் மரித்த பிறகு தான் நீண்ட ஆயுள் உள்ளவராக நல்ல முதிர் வயதில் தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவர் போய் சேர்ந்தவராக இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இந்த பத்ம தீவில் யோவான் இருக்கும்போது இந்த கடைசி காலத்தின் வெளிப்பாடுகளை எல்லாம், கடைசி காலத்தின் காரியங்களை எல்லாம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்போ நம்ம தியானிச்ச இந்த வசனம் பொதுவாக நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளை படிக்கும்போது மற்ற 3 சுவிசேஷ புஸ்தகங்களையும் கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த தியானிக்கிற வசனமும் அந்த கானாவூர் சம்பவமும் இந்த ஒரு புக்கில் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ஆரம்பகால ஊழியம், கடைசி நேர ஊழியம், இதுகளை பற்றியெல்லாம் யோவான் தான் எழுதும்படி யோவானுக்கு அந்த பாக்கியத்தையும் அந்த டேலண்ட்டையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கோம். இப்படி நாம் இதுவரைக்கும் இயேசுவோட வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம பெற்றோர்களை நாம் எப்படி வச்சிருக்கிறோம். அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, கல்யாணம் ஆகிட்டாலும் சரி, அம்மா தான், பிள்ளை தான். நம்ம பிள்ளைகளாக இருந்து அம்மாவை எப்படி வச்சுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பெற்றோர்களை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அது மாத்திரமில்ல, நமக்கு ஆண்டவர் இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு கட்டளை என்ன வேண்டாம், எபேசியர் 6:2-3 அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நல்லா இருக்கிறதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம ஆயுசு பூரணமாக இருக்கணும்னா நம்ம தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களாக, அவங்களுக்கு பராமரிக்கிறவர்களாக, அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறவங்களாக இருக்கணும். இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய இடங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அனாதைகளாக இருக்கப்பட்ட பெற்றோர்களும் இருக்கிறாங்க. பார்க்குறோம், கேள்விப்படுறோம், செய்தியெல்லாம் என்னெல்லாமோ கேள்விப்படுறோம், பிள்ளைங்க இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை பெற்றோர்கள் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவங்களுக்கு உண்டான செலவுகள் எல்லாம் செய்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனாலும் நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டுறாங்க, வேலைக்காக வெளிநாடு போகிறாங்க, அங்கேயே வாழ்க்கையை தேடிக்கொண்டு அங்கே இருந்து செட்டில் ஆயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைக்காக ஏங்கி வருந்தி அந்த முதிர் வயதில் யாரோட ஆதரவும் இல்லாமல் தவிக்கிற பெற்றோர்களை நாம் பார்க்குறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு கேட்குறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு பின்னாடி நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அப்படின்னா நாம் நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு முன்னோர்களை நாம் கனப்படுத்துவோம். விசேஷமாக நம்ம பெற்றோரை இன்னும் அதிகமாக கனப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்வோம். எப்படி மரியாள் தன்னுடைய வாழ்க்கையவே ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாலோ அதன்படி ஆண்டவர் நமக்கு ஏதாவது கட்டளையிட்டார்னா அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இயேசு எப்படி மரண பரியந்தம் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் தாய்க்கு எப்படி கனத்தையும் கொடுத்தாரோ அதே போல நாமும் நம் தாயை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதபடி கனப்படுத்துகிறவர்களாக இருப்போம். யோவான் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மரண பரியந்தமும் அந்த பொறுப்பை எப்படி பொறுப்பாக செஞ்சாரோ, ஒரு ஆதரவு கொடுத்து, ஆதரவுன்னா சும்மா எப்படி சேர்த்துக்கிறது மாத்திரம் இல்லைங்க, உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், மருத்துவ செலவு, இந்த மாதிரி ஆவிக்குரிய தேவை, இவ்வளோ தேவை, இதை எல்லாத்தையும் யோவான் மரியாளுக்கு செஞ்சிருக்கிறாரு. அதுபடி நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். சிலுவையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வேற மாதிரி. ஆனால் அதை ஒரு ஆசீர்வாதமான வசனமாக ஏற்றுக்கொள்கிறவருக்கு நமக்கு அது ஒரு தேவ பலனாக இருக்கிறது. இப்படி நாம் அந்த வசனங்களை எல்லாம் தியானித்து தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துவோம். வெறும் சுவிசேஷம் சொல்லுறது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம நடந்து கொள்ளுகிற விதம், நாம் பேசுகிற வார்த்தைகள், இவற்றின் மூலமாக ஆண்டவரை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.